ஓகே, ஸோ கிளைமேட்டாலஜி நம்ம ஜியாகிரபியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா, ரைட்டா? இது வரைக்கும் நாம வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜியோமார்பாலஜி பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ கிளைமேட்டாலஜி. இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஓஷனோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. ஓஷனோகிராஃபி பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா இந்த கிளைமேட்டாலஜி கூடவே நம்ம பார்க்க வேண்டியதுதான் இந்த குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்ன். சில இடங்கள்ல பாலைவனம் இருக்கிறதுக்கும், சில இடங்கள்ல வந்துட்டுன்னா பயங்கரமான டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கும் காரணம் இந்த எல்லை. இப்ப நம்ம பார்த்த எல்லா ஃபேக்டர்ஸும் கம்பைன் பண்ணதுனாலதான். ஜியோமார்பாலஜி கேன் கான்ட்ரிபியூட் டு குட் சாயில், கிளைமேட்டாலஜி கேன் கான்ட்ரிபியூட் டு குட் ரெயின்ஃபால், ஓஷனோகிராஃபி கேன் கான்ட்ரிபியூட் டு வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ், ரைட்? அது நீங்க இன்னும் பார்க்கல ஓஷனோகிராஃபி, அதனால தெரியாது. அப்ப இது மூணுடைய காம்பினேஷன் தான் நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளைமேட் இருக்கிறது. ஸோ ஓஷனோகிராஃபி பார்க்க முடியாம நாம ஒவ்வொரு இடத்துடைய கிளைமேட்டிக் கான்செப்ட் பார்க்க முடியாது. முதல்ல கிளைமேட்டாலஜியோடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருவோம், ரைட்டா? மேபி 4 or 5 கிளாஸஸ் இதுக்கு எடுக்கும், ரைட்? எஸ். ஸோ கிளைமேட்டாலஜினா என்ன? முதல்ல கிளைமேட்னா என்ன? ஒரு இடத்துடைய தட்பவெப்பநிலை, நாட் அ டெம்பரரி வெதர் பேட்டர்ன் பட் அ லாங் டேர்ம் கிளைமேட்டிக் பேட்டர்ன். சுமார் எப்படியும் ஒரு 30-40 வருஷம் அந்த இடத்துடைய பெர்மனண்டான கிளைமேட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கிளைமேட், ரைட்டா? இன்னைக்கு மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யாது, நாளானைக்கு வெயில் அடிக்கும், ரைட்டா? இது வந்து வெதர். டெம்பரரியா ஒரு இடத்துல வந்துட்டு மழை அடிக்கிறதும் வெயில் அடிக்கிறதும் பனி பெய்யறதும் வந்துட்டு வெதர். பட் ஒரு 30-40 வருஷத்துக்கு பெர்மனண்டா ஒரு விதமான பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிளைமேட். உதாரணத்துக்கு இந்தியா ஹேஸ் அ டிராபிக்கல் கிளைமேட், அதாவது அதிக நேரம் வெயில் அடிக்கும், ரைட்டா? கேரளா ஹேஸ் அ வாட்? ஹை ரெயின்ஃபால் கிளைமேட். தமிழ்நாடு ஹேஸ் அன் ஆரிட் கிளைமேட், ரைட்டா? நம்மளுடைய இது தார் டெசர்ட் ஹேஸ் டெசர்ட் ட்ரை கிளைமேட், ஆரிட் கிளைமேட், ரைட்டா? அப்ப இந்த கிளைமேட் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஆவரேஜ் எடுத்து பார்த்த ஒரு கிளைமேட். இதுதான் கிளைமேட்டுக்கும் வெதருக்குமான வித்தியாசம். கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, ரைட்? ஸோ அப்ப வெதருக்கும் கிளைமேட்டுக்கு என்ன வித்தியாசம்? வெதர் இஸ் சிம்பிளி ஷார்ட் டேர்ம் கிளைமேட், கிளைமேட் இஸ் சிம்பிளி லாங் டேர்ம் வெதர், வேற ஒன்றும் இல்லை, ரைட்? இப்போ ஒவ்வொரு ரீஜனுடைய கிளைமேட்டிக் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கா இந்த கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான ஆட்களை பத்தி பார்த்துடலாம். The first thing is latitude and longitude. சிம்பிளா இருக்கு தானே? latitude and longitude பத்தி நமக்கு பொதுவாகவே தெரியும். latitudeனா என்ன? ஈஸ்ட் டு வெஸ்ட் போகக்கூடிய ஒரு இமேஜினரி லைன், இல்லையா? There is no permanent line on the earth like this, but we are imagining that there exists some line, ரைட்டா? அந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கு நமக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 0 டிகிரி அப்படிங்கறத ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 23.5 டிகிரி வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். 66.5 டிகிரியை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாட்? ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய லாட்டிடியூட்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் ஏன்? இதோடைய யூசஸ் என்ன, ரைட்? இதை வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் முதல்ல நம்ம படிச்சிடும், ரைட்? ஸோ latitudes அப்படிங்கிறது என்னன்னா, they are also called as parallels. Why? ஏன்னா நீங்க ஒரு லாட்டிடியூடுக்கும் இன்னொரு லாட்டிடியூடுக்கும் இருக்கக்கூடிய டைரக்ஷனை பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி அலைன்டா இருக்கும், ரைட்டா? எந்த ஒரு இடத்துலயுமே 0 டிகிரி லாட்டிடியூடும் 10 டிகிரி நார்த் லாட்டிடியூடும் எப்பவுமே எப்படி இருக்கும்? பேரலா தான் இருக்கும், ரைட்டா? அப்ப லாஞ்சிடியூடு பேரலா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். லாஞ்சிடியூட்னா நார்த் சவுத் ரன் ஆகக்கூடிய ரேகை, ரைட்டா? இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ரன் ஆகக்கூடிய ரேகை, ரைட்டா? இப்ப இந்த மாதிரியான லாட்டிடியூட்ஸ் வந்து எப்பயுமே ஒவ்வொரு லாட்டிடியூடும் பேரலா தான் இருக்கும். பேரலா அப்படியே ரெண்டும் அப்படியே நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும், ரைட்டா? ஆனா நம்மளுடைய லாஞ்சிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேர்கோட்டில் போகாம இந்த மாதிரி இது ஒரு லாட்டிடியூட், சாரி இது ஒரு லாஞ்சிடியூட் அப்படின்னா இது இன்னொரு லாஞ்சிடியூடா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வேணா பேரலா இருக்குமே தவிர்த்து ஒட்டுமொத்த லாஞ்சிடியூடும் பேரலா இருக்காது. பட் எது பேரலா இருக்கும்? லாட்டிடியூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேரலல். அதனால அதை வந்து we call them as parallels, right? ஆனா அது ரன் ஆகக்கூடிய டைரக்ஷனை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆர் வெஸ்ட் டு ஈஸ்ட், ரைட்டா? எஸ். நீங்க இதுல உங்களுக்கு மொத்தமா ஈக்குவேட்டருக்கு மேல ஒரு 90 லாட்டிடியூட் இருக்கு, 0 உட்பட. ஈக்குவேட்டருக்கு கீழே ஒரு 90 லாட்டிடியூட் இருக்கு, ரைட்டா? அப்போ கீழே இருக்கக்கூடியதும் 90, மேல இருக்கக்கூடியதும் 90. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, மேல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பக்கத்துல ஒரு எண்ணை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 90 டிகிரி நார்த். கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு சவுத்தை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 90 டிகிரி சவுத், ரைட்டா? 1 டிகிரி நார்த், 1 டிகிரி சவுத், இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க சில டைம்ல, ரைட்டா? ஒரு ஐ திங்க் ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கிளைமேட் வந்து எந்த லாட்டிடியூட்ல இருந்து எந்த லாட்டிடியூட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ தி ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஒரு 23.5 டிகிரி நார்த்ல இருந்து ஒரு 0 டிகிரி நார்த் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான், ரைட்டா? என்ன கொடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா 23.5 டிகிரி சவுத்னு கொடுத்து வச்சுட்டாங்க.
நம்ம கண் எங்க போகும் அப்படின்னா 23 தான் போகும். அது நார்த்தா சவுத்தான்னு பார்க்காது. ரைட்டா? அப்ப டக்குன்னு நீங்க ஒருவேளை இது கரெக்ட்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை எங்க இருக்கு? நார்த்தா சவுத்தாங்கிறதுல இருக்கு. ரைட்டா? ஸோ அதான் நான் சொன்னேன். ஒரு கொஸ்டினை வாசிக்கும் போது நமக்கு ஏதோ அதை பத்தி நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக டோன்ட் ஜம்ப் இன் டு யுவர் ஆன்சர்ஸ். அது தெளிவா லைன் பை லைன் வாசிச்சு அதை பெண்ணை வச்சு நல்லா டைசெக்ட் பண்ணி பாட்டா பிரிச்சு அதை கரெக்டா தப்பான்னு செக் பண்ணணும். ரைட்டா? ஃபைன். ஸோ இங்க உங்களுடைய latitudes அப்படிங்கிறது இட் கேன் பி of two types. One is the latitudes that are above equator, which are denoted by N, and whatever that is below the equator are denoted by S, right? 90 degrees south வரைக்கும் போகும், right? And இன்னொன்று வந்துட்டு என்னன்னா உங்களுடைய லாங்கஸ்ட் latitude என்னது? ஈக்குவேட்டர் இருக்கிறதுலே கிட்டத்தட்ட 1675 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது லாங்கஸ்ட் latitude, ரைட்டா? சிம்பிளா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு லாட்டிடியூடுடைய லென்த்தும் இன்னொரு லாட்டிடியூடுடைய லென்த்தும் ஈக்குவல் கிடையாது. ரைட்டா? எப்படி சொல்றீங்க? ரைட். ஸோ யுவர் மோஸ்ட் வைடஸ்ட் பார்ட் ஆன் யுவர் எர்த் என்னன்னா அது வந்து இந்த ரீஜன் தான் இல்லையா? அப்ப இந்த ரீஜன்ல உங்களுக்கு என்னென்ன லாட்டிடியூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே லெங்தியரா இருக்கும். நீங்க மேல போக 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 பூமியுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவாகுது? குறைஞ்சுக்கிட்டே வருதா? இதுதான் என்னன்னா இருக்கிறதுலே லாங்கஸ்ட். மேல போகும்போது என்னன்னா அதோடைய சைஸ் குறையும், இன்னும் போகும்போது குறையும், அப்படியே கம்மியாகி 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 போல்ஸ்ல வரும்போது அதோடைய லென்த் சுத்தமா கம்மியாயிரும். ரைட்டா? ஸோ த லென்த் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் ஆர் நாட் சேம். latitudes are parallel to each other but their lengths are not same. ரைட்டா? ஃபைன். கேட்கலாம் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கு புதுசா இருக்கும். ரைட்டா? ஓ லெங்த் ஆஃப் த latitudes ஆர் சேமா அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். லெங்த் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒருவேளை இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சுப்போம். ரைட்டா? தட்ஸ் த டிஃபரன்ஸ். ரைட்? ஸோ லெங்த் ஆஃப் த latitudes அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் வெஸ்ட் லென்த்தை தான் கேட்கறாங்கன்னு அர்த்தம். ரைட். அப்போ அடுத்தது ஒரு லாட்டிடியூடுக்கும் இன்னொரு லாட்டிடியூடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா? அதாவது 1 டிகிரி நார்த்துக்கும் 2 டிகிரி நார்த்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் will that be equal to the distance between 89 degree north and 90 degree north? இப்ப புரியுதா? இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ரெண்டு லாட்டிடியூடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கும் போலார் ரீஜனுக்கு போறீங்க இல்லையா, அங்க போகும்போது 80 90 இருக்கும் லாட்டிடியூட். அங்க இருக்கக்கூடிய ரெண்டு லாட்டிடியூடுக்கு நடுவில் இருக்கு இல்லையா டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலான்னு கேட்குறேன். எஸ், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் பட் நாட் ஆக்யூரேட்லி. ரைட்டா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 111.6 இருக்கும் கிலோமீட்டர்ஸ். இது ஒரு 111.7 இருக்கும். ரைட்டா? அப்ராக்சிமேட்லி தே ஆர் ஈக்குவல். பட் ரொம்ப ஆக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 0.1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். எதனால? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அதோடைய ஷேப் என்ன? நம்மளுடைய டாப் ரீஜன் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அமுக்குன மாதிரி இருக்குமா? சைடு தான் நமக்கு பல்ஜா இருக்கும், பட் டாப் ரீஜன் வந்து கொஞ்சம் அமுக்குன மாதிரி இருக்கும். அந்த ஷேப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜியாய்டு ஆர் ஆப்லேட் ஸ்பியராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த ஷேப் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு லாட்டிடியூடுக்கும் ரெண்டு லாட்டிடியூடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அதே இது போல்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு லாட்டிடியூடுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கிறது கிடையாது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஈக்குவலா இருக்கிறது கிடையாது. ரைட்? சோ ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆப்லேட் ஸ்பியராய்டு ஷேப் ஆஃப் அவர் எர்த். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதா? தே ஆர் கால்ட் அஸ் பேரலல்ஸ். அதோடைய ரன்னிங் டைரக்ஷன் தேர் ஆல் பேரலல் டு ஈச் அதர் அண்ட் அது நார்த் சவுத்னு தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க பை என் அண்ட் எஸ். அண்ட் லெங்த் ஆஃப் த லாட்டிடியூட்ஸ் ஆர் longer at the equator. I'm talking about this. Right? அதே மாதிரி இதை நான் இப்போ கடைசியா டிஸ்கஸ் பண்ண இல்லையா ஒரு கான்செப்ட், அதை எப்படி சொல்லுவாங்கன்னா perpendicular distance between two latitudes அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? perpendicular distance between two latitudes near the equator and at the poles are not same, not perfectly same. Right? Okay, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது போயிடலாமா? நான் சொன்னேன் இல்லையா
perpendicular distance covered by 1 degree at the equator is smaller than 1 degree at poles. நான் கடைசியா பேசின கான்செப்ட் ரைட், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் ரைட். அதாவது சிம்பிளா இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்பயுமே சேம் கிடையாது ரைட். அண்ட் யா, இதுதான் என்னன்னா உங்களுடைய ஆக்சுவல் டிஃபரன்ஸ் ரைட். எஸ், இந்த 111 எழுதிட்டுனா ரைட், சாரி 110.6 கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அண்ட் 111.7 உங்களுடைய போலார் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 110 111 சொல்லியிருக்கேன், 110. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் லாட்டிடியூட் அப்படிங்கிறது. மீதி எல்லாமே நம்ம போல்ஸை நோக்கி போக 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 ஒவ்வொரு லாட்டிடியூட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். 40,075 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஈக்குவேட்டருடைய லெங்த், மொத்த லென்த், சர்க்கம்ஃபரன்ஷியல் லெங்த் ரைட்டா. இது நீங்க மேல போக போக 60 டிகிரி நார்த் சவுத் உடைய லெங்த்தை பாருங்க, 20,000 கிலோமீட்டர். அண்ட் மேல போகும்போது இந்த ஒரு புள்ளியில வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்டன்ஸே இருக்காது, 0 ஆயிரும் ரைட். இது லெங்த் ஆஃப் யுவர் லாட்டிடியூட்ஸ்.